சர்ச்சுக்கு வந்த உடனே ஹல்லேலூயா, இதை நான் கட்டளையாக சொல்லவில்லை, உங்களோட நன்மைக்காக சொல்றேன். முடிஞ்ச செய்யுங்க, முடியலன்னா உங்களோட விருப்பம். நீங்க வந்த உடனே போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணணும்னு நான் விரும்புறேன். I want you to switch off your phones. We worship the Almighty God. நமக்கு இன்னைக்கு எல்லா என்னன்னா எல்லாமே பழகிருச்சு. Everything has become very very normal. இப்போ நம்ம சர்சாமாவை பார்த்து கேட்க, இப்போ நீங்க ஒரு ஏஇஓ எங்கேயாவது இருக்கீங்கன்னு வைங்களேன், ஃபோன் வருது, என்ன பண்ணுவீங்க? பேசிட்டுக்கிறீங்க. நீங்க அவர் சீட்ல உட்காந்துக்கிறாரு, நீங்க முன்னாடி உட்காந்துக்கிறீங்க, ஒரு ஃபோன் வருது, என்ன பண்ணுவீங்க? அடுத்து பேச முடியுமா? நம்மளால பேச முடியாது. இல்ல ஒரு டாக்டர் கிட்ட உட்காந்துக்கிறீங்க, முன்னாடி வியாதின்னு சொல்லி போயிருக்கிறீங்க, அங்க எடுப்பீங்களா போன? ஏன் நம்ம வாழ்க்கையில் அநேக நேரத்தில் நம்ம ஏன் கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி இருக்கிறோம்னா இந்த இடத்துல எல்லாம் நம்மள சரி பண்ணல. நம்ம நீங்களும் நானும் ஒரு வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களையும் படைத்த தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அவரோட இன்னும் சொல்ல போனா அவரோட ஒரு அப்பாயின்மெண்ட்ல இருக்கு. எப்பெல்லாம் நீங்க சர்ச்சுக்கு வரீங்கன்னா நல்லா கவனிங்க, சர்ச்சுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆனா சும்மா சர்ச்சுக்கு வருது இல்லை. நம்ம whenever you come to church you are appointed to meet God there. அந்த இடத்துல நீங்களும் நானும் தேவனை சந்திக்கும்படியாக வருகிறோம். சும்மா வரல, ஏதோ நான் வரணும்னு சொல்லி வந்தீங்கன்னா அதுல உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நீங்க தேவனை சந்திக்கிற இடமாக திருச்சபையும் கர்த்தருடைய வார்த்தை ஆராதனையும் பார்த்தா மாத்திரமே உங்க வாழ்க்கையில பெருசா நீங்க அதை பார்க்க முடியும். நிறைய நம்ம அது இது எல்லாம் தெரிஞ்சு மண்டெல்லாம் நிறைய ஹெட் எல்லாம் ரொம்ப வெயிட் ஆயிடுச்சு நிறைய பேருக்கு. அதனால எல்லாத்தையும் நம்ம என்ன பண்றோம், எல்லாத்தையும் கேஷுவலா எடுத்துக்கிறோம். we take everything casual. கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. The Almighty God, hallelujah, அண்ட சராசரங்களை படைத்த தேவன், அவர் நமக்கு கொடுத்த வார்த்தை. ஆனா இந்த வார்த்தை சொல்லுது, வானம் ஒளிந்து போனாலும் பூமி ஒளிந்து போனாலும் நான் சொன்ன வார்த்தை ஒரு நாளும் ஒளியாது. My word will stand, my word will remain. hallelujah. வானம் ஒளிஞ்சிடும், பூமி ஒளிஞ்சிடும், ஆனாலும் கர்த்தர் சொல்றாரு என் வார்த்தை ஒரு. அந்த வார்த்தையை தான் நீங்க ஏன் படிக்கிறது இல்லைன்னு எனக்கு புரியல. அந்த வார்த்தை மேலதான் நமக்கு ஏன் ரெஸ்பெக்ட் இல்லைன்னு நமக்கு புரியல. அந்த வார்த்தையை ஏன் நம்ம வாழ்க்கையில எடுக்கிறது இல்லைன்னு எனக்கு ஒன்னும் புரியல. We do everything, எல்லாமே பண்றோம் except this word. என் ஊழியத்தை நான் எங்க ஸ்டார்ட் பண்ணேன்னு எனக்கு தெரியும், எப்படி ஸ்டார்ட் பண்ணேன்னு எனக்கு தெரியும். 23 வருஷம் இதோட பழகி இருக்கிறேன். I know what this can do. சும்மா எழுதப்பட்ட இந்த வார்த்தை என்ன பண்ணும்னு எனக்கு தெரியும். It's a serious issue. எதுக்காக வரும்? ஆண்டவரோட ஒரு சந்திப்புக்காக வரும். அப்ப சந்திப்புக்காக when God is speaking இல்லைங்களா, அவருக்கு வார்த்தை தான் இல்லையா, ஆமாங்களா இல்லைங்களா, ஒரு வார்த்தை. நீங்க பாட்டுக்கு போன் எடுத்து பேசுனீங்கன்னா என்ன அர்த்தம்? What do you think about that? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின வார்த்தை. Hallelujah. அவர் சூரியனை பார்த்து பேசினா அந்த சூரியன் அங்கேயே நிற்கும். காற்றையும் கடலையும் பார்த்து பேசினா அது அப்படியே அங்கேயே நிற்கும். ஆனா அந்த வார்த்தையை நாம கேட்கும்போது we don't respect it, we take it for granted.